காலை வணக்கங்கள். குட் மார்னிங் குட்டீஸ். உங்க தமிழ் டீச்சர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். சுத்த தமிழ்ல தான் பேசணும்னு கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஒரு டாக்டர் கூப்பிட்டுருக்காங்களே, நம்ம செக்அப் பண்ண போறாங்களா, இன்ஜெக்ஷன் போட போறாங்களான்னு பயப்பட வேண்டாம். நான் வந்திருக்கிறது அதுக்காக இல்லை, உங்களோட சேர்ந்து ஒரு நாள் மாணவராக வாழ்ந்து போலாம் வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்குது. நாங்க எஸ்பிஎல்லாம் இருந்து நானும் சிதம்பரமா படிச்ச ஸ்கூல்ல இதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து, உறுதிமொழி, தேசிய கீதம் எல்லாம் பின்னல் எல்லாத்தையும் மறந்து பல வருஷம் ஆச்சு. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், கிளாஸ் டீச்சர் கொஸ்டின் கேட்கறாங்க, இங்க இவங்களோட கொஸ்டின் கேட்கறாங்க, பயப்பட வேண்டாம். இது மல்டிபிள் சாய்ஸ் தான். எஸ் ஆர் நோ, கை தூக்குனா போதும். உங்களை எத்தனை பேருக்கு தமிழ் இல்லாத மொழி தாய்மொழி? ரொம்ப கொஞ்சம் பேர் தான். ஆனா தமிழ் புரியும் தானே மற்றவங்களுக்கு எல்லாம்? தமிழ்ல பேசலாம் தானேனா? ஓகே. ஸோ மெயினாக நீங்கள் வந்திருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து புக் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ புக் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய காரியம் அப்படிங்கிறது, எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு எடுத்த எஃபர்ட்டும் டைம் எனர்ஜியும் கொஞ்சம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து உங்களோட டீச்சர்ஸோட டீமோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிக்குது. நீங்கள் இந்த வயசுல புக் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேனேஜ்மெண்டோட சப்போர்ட் என்னன்னு காமிக்குது. ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி, அது ஆல்ரெடி உங்க தமிழ் டீச்சர் அவங்க லாங்குவேஜ்ல சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்றேன். எதுக்காக இந்த உலக தாய்மொழி தினம் கொண்டாட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலா இந்த இன்டர்நேஷனல் டேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்ட்ரில ஏதாவது ஒன்று நடந்துருக்கும். அதுக்காக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, நம்மளும் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா, இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரொம்ப கனெக்டடான ஒரு டே. எனக்கு ஆரம்பிச்சது வந்து இந்தியாவில இருந்து. ஸோ 1947 உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியாவில் என்ன பண்ணாங்க, அப்போ ஹிந்துஸ் நிறைய இருக்க கண்ட்ரியை வந்து இந்தியானும், முஸ்லிம்ஸ் நிறைய இருக்க கண்ட்ரியை பாகிஸ்தானும் பிரிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறப்போ பாகிஸ்தான் வந்து மேற்கு பாகிஸ்தான், பஞ்சாப் அந்த பக்கம் இருக்கிற மேற்கு பாகிஸ்தான் கீழே நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற பங்களாதேஷ், இப்போ பங்களாதேஷ் வந்து கிழக்கு பாகிஸ்தான் கொண்டு வந்தாங்க. ஆனா மேற்கு பாகிஸ்தானில் இருக்கிறவங்க எல்லாம் உருது பேசுறவங்க, கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் உள்ளவங்க அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாம் பெங்காலிஸ். ஸோ அவங்களோட மதத்துன்னு பார்த்தீங்கன்னா பங்களா, அதாவது பெங்காலி. அவங்களுக்கு நேஷனல் லாங்குவேஜ் தான் உருதுவை கொண்டு வந்தாங்க. அது வந்து 1948 நடந்துச்சு. இதை எதிர்த்து வீரேந்திரநாத் நத்தா அப்படிங்கிறவர் 1948 ஃபர்ஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாரு. அதாவது தாய்மொழி, அவங்களோட தாய்மொழியை தேசிய மொழியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு போலீஸ் எல்லாம் சேர்ந்து, அவங்கள அரசாங்கம் மற்றும் போலீஸ் சேர்ந்து அவங்களோட போராட்டம், பேரணி எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேல அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியல. ஆனா அவர் இப்போ பொறுத்தவரைக்கும் அன்னையோட நிக்கல. அதுக்கப்புறம் 1952 டாக்கால யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், டாக்காங்கிறது பங்களாதேஷோட கேபிட்டல் இன்னைக்கு வரைக்கும். ஸோ அங்கே உள்ள யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பேரணி, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பொதுமக்களையும் சேர்த்து ஒரு பெரிய பேரணி மாநாடு நடத்தினாங்க. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போலீஸ் வந்து கர்நாடகால துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. நிறைய பேர் அதில் இறந்து போனாங்க. ஸோ அதை இன்னைக்கு வரைக்கும் பங்களாதேஷ்ல இந்த டே வந்து ஒரு காய்ச்சல் தினமாக கொண்டாடப்படுது. அண்ட் தேசிய விடுமுறை நாளாகவும் அறிவிக்கப்படுது. அந்த உயிரிழந்த தியாகிகளுக்காக இன்னும் அவங்க நிலவரத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இது வந்து நான் சொல்ற ஸ்டோரி நடந்து 72 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல பிப்ரவரி 21, 1952. ஸோ இது அன்னையோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லாம உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரியும் சேர்த்து மொத்தம் 7000 மொழிகளுக்கு மேல இருக்குது. அதுல நிறைய மொழிகள் பேச்சு வழக்கில் இல்லாம, இந்த எழுத்து வழக்கில் இல்லாம அழியிற நிலைமையில இருந்தது. அதை தாங்க பொறுக்க முடியாம 2 பெங்காலிஸ், அதாவது பங்களாதேஷ்ல இருந்து கனடால குடியேறின 2 பெங்காலிஸ் இந்த விஷயத்த யுனெஸ்கோக்கு கொண்டு போனாங்க. அதாவது அழியிற மொழியில இருக்கிற நிறைய மொழிகளை காப்பாற்றணும். எப்படி சிங்கத்தை காப்பாற்றுங்க, புலியை காப்பாற்றுங்க, மயிலை காப்பாற்றுங்கன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி மொழியை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு டே வேணும், ஒரு மூமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போன விஷயம் தான் யுனெஸ்கோல இருந்து தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட இந்த உலக தாய்மொழி தினமா அறிவிக்கப்பட்டது 1999. அண்ட் 2000 இப்போ வரைக்கும் 24 வருஷமா கண்டினியூஸா கொண்டாடிப்பாரு. ஸோ அதனாலதான் நான் நீங்க உங்க முன்னாடி நிற்கிறேன். சரியா?
ஸோ அடுத்த கொஸ்டின், உங்களை எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் பேச முடியலையே ரொம்ப கஷ்டமா இருக்குது? ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரீயா வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தானா? இது எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா? ஓகே. ஸோ ஒரு ரகசியம் சொல்லவா, ஒரு சீக்ரெட் சொல்லவா? இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸி, சரியா? அதுக்கு ரகசியம் சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க தாய்மொழி தமிழை ஒழுங்கா படிங்க. உங்க தாய்மொழி தமிழை இலக்கண பிழை இல்லாம, சந்தி பிழை இல்லாம, ஒற்று பிழை இல்லாம ஒழுங்கா பேசி எழுதி படிச்சு தெரிஞ்சீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் இல்ல, உலகத்துல வந்து எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஜஸ்ட் லைக் தட் நீங்க கற்றுக்க முடியும், சரியா? பண்ணுவீங்களா? அண்ட் உங்க வீட்டுல எத்தனை பேரண்ட்ஸ் வந்து தமிழ் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க? கேமராமேன் கை தட்டுறாருன்னு பார்த்து தமிழ் படிக்க வேண்டாம்னு சொல்ல பேரண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா எங்க வீட்டுல? ஏன்னா ஒரு தலைமுறை அந்த மாதிரி உருவாயிட்டு இருக்கு, ஒரு தப்பான தலைமுறை ஒன்று உருவாயிட்டு இருக்கு. தமிழ் படிச்சா கேவலம், நான் தமிழ் என் குழந்தை தமிழ் பேசினா கேவலம்னு சொல்ற ஒரு தப்பான தலைமுறை ஒன்று உருவாயிட்டு இருக்குது. அந்த மாதிரி யாரும் உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களை சொல்லி தருத்துங்க, நீங்க தருத்துங்க. தாய்மொழி தமிழை தாண்டி வேற எந்த மொழியும் பிரைமரி கிடையாது. அந்த தாய்மொழியில் நீங்க எக்ஸ்பர்ட் ஆனீங்கன்னா மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் கண்ண மூடி முடிக்கிறது முன்னாடி கத்துப்பீங்க, சரியா? நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் தமிழ், அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷ், அப்புறம் கொஞ்சம் ஹிந்தி. இன்னைக்கு என்னால தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மூணுலயும் எழுத தெரியும், பேச தெரியும், வாசிக்க தெரியும், படிக்க தெரியும், சரியா? அதுக்கப்புறம் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, பெங்காலி எல்லாத்தையும் டூ வேர்ட்ஸ் தெரியும். அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும், அவங்க பேசுறது நல்லா புரிஞ்சுக்க முடியும். எழுத படிக்க அந்த லாங்குவேஜ் தெரியாது, அவரை எக்ஸ்ட்ரா 4 இந்தியன் லாங்குவேஜ் என்னால் பண்ண முடியும், சரியா? இதுல எங்கேயுமே கற்றுக்கல, தானா வந்த விஷயம். நம்ம முயற்சி எடுத்தோம்னா கட்டாயமா மொழிகள் கற்றுக்கிறது வந்து ஒரு கலை. அந்த கலை வந்து நம்மளுக்கு கையில வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தா போதும். அதுக்கு பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட தாய்மொழி. உங்க தாய்மொழியை ஒழுங்கா கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ற மாதிரி. உங்க ப்ராஜெக்ட் பண்றதை பத்தி டெம்ப்ளேட் எடுக்கிறீங்க, அந்த டெம்ப்ளேட்டை ஒழுங்கா பண்ணீங்கன்னா அதுல எத்தனை வேணாலும் நீங்க லாங்குவேஜ் போடலாம். எத்தனை லாங்குவேஜ் போடுறாலும் உங்களுக்கு அழகழகா வந்துட்டே இருக்கும், சரியா? பண்ணுவீங்களா? ஸ்கூல்ல விட்டு போகும்போது எத்தனை லாங்குவேஜ் கற்றுட்டு போவீங்க? தாய்மொழி கட்டாயம், அதை தாண்டி. அப்புறம் ஹிந்தி உண்டு ஸ்கூல்ல. ஸோ மதர் டங் வேணும், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் வேணும், நேஷனல் லாங்குவேஜ் வேணும். இது மூணு வந்து கட்டாயம் உங்க கையில இருந்தா எந்த ஊருக்கு போனாலும் படிச்சுப்பீங்க, சரியா? ஸோ தமிழ் தெரியாதவங்க, அதாவது தமிழராக இருந்தும் தமிழ் தெரியாம இருக்கவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? தமிழ்ல ஒழுங்கா பேச தெரியாது, இல்ல தமிழ் பேசவே தெரியாது, தமிழ் வாசிக்கவே தெரியாது, ஆனா நான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நாட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அடுத்த மீட்டிங்ல தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, இபிகால் என்ன செக்ஷன் போடலாம்னு சொல்லிட்டு கட்டாயமா பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரு மொழி அதுதான் உன்னோட வந்து வரலாறு. அது தெரியாம நீ வந்து எந்த கட்சியில இருந்தாலும் யூஸ் கிடையாது, சரியா? இதை தாண்டி ஜஸ்ட் வந்தோம் பேசணும் போனோம் இல்லாம இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கலாமே எல்லாரும். நீங்க எல்லாம் படிச்சு பெரியவங்களாகி எந்த கண்ட்ரியில இல்ல எந்த மாநிலத்துல இருந்தாலும், எந்த மொழி பேசுற மாநிலத்திலயும் கண்ட்ரியில இருந்தாலும், உங்க குழந்தைங்களுக்கு தமிழ் வழி கல்வி அங்க இல்லாம இருந்தாலும், தமிழ் மொழியே கற்றுக் கொடுக்க ஆள் இல்லாம இருந்தா கூட நீங்க அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? உறுதிமொழி தருவீங்களா? குட். கடைசியா என்னோட கவிதையிலிருந்து 2 வரிகள். தமிழ் எங்களின் மொழி என்று தமிழ் எங்களின் திமிர். இவ்வளவு பேசிட்டு தமிழை பத்தி பேசும்போது பாரதியாரை பத்தி பேசலன்னா அவரும் என்ன மன்னிக்க மாட்டாரு, தமிழ் என்ன மன்னிக்காது. நான் படித்த பாரதி